வணக்கம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலை சார்நிலைப் பணி செயல் அலுவலர் கிரேட் 3 கிரேட் 4 அந்த தேர்வினுடைய 2வது தாள் இந்து மதம் சைவம் மற்றும் வைணவம். அதில் 2019 இஓ கிரேட் 3 அதோட டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு சரியான டேரக்ஷனை கொடுக்கும். சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டும் ஆகும். ஒரு சிலர் டாபிக் படிச்சுட்டு தான் கொஸ்டின்ஸே பார்ப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே டாப்பிக்கில் எது இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு அதிகமாக கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்லாம் நமக்கு கையில் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 செகண்ட் கழிச்சு நான் ஆன்சர் சொல்கிறேன். உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். இது கொஸ்டின் ப்ராக்டிஸாகவும் வச்சுக்கோங்க. முதல் கேள்வி, கல்லால் செய்யப்படும் லிங்கத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சைலஜம். சைலஜம் அப்படிங்கிறதா கல்லால் செய்யப்படுறது. ரத்னஜம், ரத்னங்கள்னா மாணிக்கம், மரகதம், அது மாதிரி அதில் செய்யறது. இப்போ மரகத லிங்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மரகதத்தில் செய்யறது. லோசஜம் அப்படின்னா உலோகங்களில் செய்யறது. உலோகம் அதான் லோசஜம் அப்படின்னு இருக்கு. தங்கம், வெள்ளி அந்த மாதிரி செய்யறது. ஷனிகம் அப்படின்னு என்னன்னா மலர்கள்லையோ விபூதியிலையோ இல்லை மணல்லையே கூட லிங்கத்தை லிங்க வடிவத்தை நம்ம உருவாக்கலாம். அந்த மாதிரி நம்ம போகிற இடத்துல நம்ம உருவாக்கிக்கலாம். அந்த மாதிரியான உருவம் ஷனிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்லால் செய்யப்படும் லிங்கத்தின் பெயர் சைலஜம். ஞானத்தை காட்டும் அடையாள முத்திரை. ஆப்ஷன் ஏ சின்முத்திரை. சின்முத்திரை தான் ஞானத்தை காட்டும் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம கையில் சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆட்காட்டி விரலையும் கட்ட விரலையும் நுனிகளை சேர்த்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் சின்முத்திரை. 3வது வினா, ஆலயம் என்பதை ஆ கூட்டல் லயம் என பிரிப்பர். இதில் ஆ என்பதன் பொருள். ஆன்சர் ஆன்மா. இதில் பார்த்தாவே தெரியும், ஆலயம் அப்படின்னா ஆன்மாவுக்கு லயிச்சிருக்கிற இடம், அந்த மாதிரி சொல்றதுனால தான் ஆலயம் அப்படின்றாங்க. ஆ என்பது ஆன்மாவை குறிக்கும். மனித வடிவத்தோடு ஆலயத்தை ஒப்பிடும் போது பாதத்தை இவற்றோடு ஒப்பிடுவர். இப்போ நமக்கு ஆலயம் கோயிலை மனித ரூபத்தில் தான் கட்டியிருக்கிற மாதிரி, அதில் ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு இடத்தை குறிக்கும். ஆலயத்தில் இருக்க ஒவ்வொரு பகுதியுமே ஒரு இடத்தை குறிக்கும். அதில் பாதத்தை ஒப்பிடுற போது எதை சொல்லுவாங்க அப்படின்னா கோபுரம். அடுத்து, வேத கடவுள்களில் விலங்குகளின் தெய்வம் என்ற எந்த கடவுளை குறிப்பிடப்படுகிறது? விலங்குகளின் தெய்வம் ருத்திரர். முன்ன சொன்ன மாதிரி தான் திருக்கோயிலில் உள்ள ஓர் பகுதியை ஸ்தூல லிங்கம் என்று குறிப்பிடுவர். அதான் கோயில் மனித உடல் அமைப்பில் தானே இருக்கு. ஸோ அதில் ஸ்தூல லிங்கம் அந்த மாதிரி இருக்கிற அமைப்பு எது? இதுக்கும் விடை கோபுரம். கோபுரம் தான் ஸ்தூல லிங்கம் மாதிரியே இருக்கும். இப்போ கோபுரத்தை பார்த்தீங்கன்னா மனிதர்கள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியே இருக்கும். அதான் ஸ்தூல லிங்கம் அப்படின்றது. அடுத்து, கண்டம் முதல் வட்ட வடிவில் உள்ள விமானம். கோயில் கட்டிடக்கலை 3 வகைப்படும். அந்த 3 வகையை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேசரம், திராவிடம், நாகரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வட்ட வடிவத்துல விமானம் உள்ளதுன்னா வேசரம். திராவிடங்கிறது இப்ப நம்ம தஞ்சை பெரிய கோயில் அந்த மாதிரி இப்ப நம்மளோட தமிழர்களோட கட்டடக்கலைகள் திராவிடங்களா இருக்கும். நாகரம் அப்படின்னா 4 கரம், சதுரங்கமா செவ்வகமா அந்த மாதிரி இருக்க வடிவத்தில் இருக்கிற நாகரம். அதே வட்ட வடிவமா இருந்தா அது வேசரம். அடுத்த கொஸ்டின், வேதம் என்ற சொல் எந்த மூலச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது? வித் அப்படின்றதுல இருந்து பெறப்பட்டது. வித்துனா அறிவு என்ற பொருள், அதனாலேயே வேதத்துக்கு அறிவு நூல் என்று பெயர். அடுத்த கொஸ்டின், குருவின் அருகில் சிரத்தையோடு அமர்ந்து கேட்டல் என்பதை விளக்க கூறப்படுகிறது. ஆன்சர் உபநிடதங்கள். உபநிடதங்கள் தான் குருவின் அருகிலிருந்தே அமர்ந்து கேட்கிற மாதிரியான இதை விளக்குது. உபநிடதங்களின் முக்கிய கோட்பாடு யாது? ஆன்சர் பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்று அப்படிங்கிறத புரிய வைக்கிறதா உபநிடதங்களின் முக்கிய கோட்பாடு. அடுத்து, உபநிடத கருத்தின்படி உலகை கடந்த பிரம்மத்தின் நிலைக்கு என்ன பெயர்? உபநிடத்துல 2 நிலைகளை பத்தி சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு சப்பிரபஞ்சம், நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது. இந்த உலக வாழ்க்கையோடயே சேர்ந்து வாழ்றதுக்கு சப்பிரபஞ்சம்னு பேரு. இந்த உலகையெல்லாம் கடந்த பிரம்மத்தின் நிலைக்கு பேரு நிஷ்பிரபஞ்சம். இப்ப நான் சொன்னதான் உபநிடதங்கள் பிரம்மத்தின் 2 நிலைகளில் ஒன்றை சப்பிரபஞ்சம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பேர் என்ன? நிஷ்பிரபஞ்சம். பண்டைய சாஸ்திரங்களில் திருக்கோயில்களில் கட்டுவதற்கான கட்டிடக்கலை பாணிகளின் வகைகள் என்ன? முன்னாடியே சொன்னல, கட்டிடக்கலை பாணியின் வகைகள் 3 அப்படின்னு சொல்லிட்டு வேசரம், திராவிடம், நகரம். திருமாலின் கருவிகளான பாஞ்சசன்யம், கதாயுதம் மற்றும் நந்தகம் என்பவற்றின் அம்ச ஒப்புமை எந்த 3 ஆழ்வார்களுக்கு பொருந்தும்? பாஞ்சசன்யம்னா சங்கு அவர் வச்சிருக்கிறது, கதாயுதம்னா தெரியும்ல பாணிமாரெலாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கதை ஆயுதம். நந்தகம்னா வாள். திருமாலோட சங்கு, கதை மற்றும் வாள் அப்படிங்கிற 3ஐயும் ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்சம்னு சொல்லுவாங்க. அது யாரோடது? ஆன்சர் பொய்கை, பூதம், பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்கியத்தை தோற்றுவித்தவர். ஆன்சர் கபிலர். கபிலர் அப்படிங்கிறவர் இப்ப நமக்கு தெரிஞ்ச கபிலர் கிடையாது, பாரியின் நண்பர் அந்த கபிலர் கிடையாது. இவர் வேதகால முனிவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவர் தான் சாங்கியத்தை தோற்றுவித்தார். இப்போ ஜைமினிங்கிறவங்க மீமாம்சம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்குது, அதை தோற்றுவித்தவர். பதஞ்சலி
பதஞ்சலி யோகா அவர் யோகா இருக்கிறது. கணாதன்கிறது வைஷ்யடிகம் அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவத்தில் இருக்க ஒரு பிரிவு மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிரிவு. ஆட்சி கால டேஸ் ஆட்சி காலத்தை இந்திய வரலாற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்துக்களின் இந்திய வரலாற்றின் பொற்காலம்ங்கிறது குப்தர்களின் காலம். இதுவே சைவத்தின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுறது சோழர்களின் காலம். சைவத்தில் தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம்னு எல்லாம் பெரிய பெரிய சிவன் கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டது சோழர் காலத்தில். அது வந்து சைவத்தின் பொற்காலம் அப்படின்னு தமிழ்நாட்டில் அழைக்கப்படுறது. இந்திய வரலாற்றுக்கு குப்தர்கள் காலம். கீழ்வருவனவற்றில் கடவுள் இல்லை என கூறும் சமயம் எது? கடவுள் இல்லை அப்படின்னு கூறுற சமயங்கள் வந்து மொத்தம் 5 இருக்கு. அதுல உலகாயுதவாதம், அப்புறம் புத்தம், சமணம், அது எல்லாமே வரும். ஸோ இதுல ஆன்சர் வந்து சமணம். சடகோபர் என்னும் பெயர் கொண்ட ஆழ்வார் யார்? சடகோபர் என்ற பெயர் கொண்ட ஆழ்வார் நம்மாழ்வார். இவர் சட அப்படிங்கிறது ஒரு வாயு. அந்த வாயு வந்து அறிவை வளர்த்துக்க விடாம செய்யற ஒரு தன்மையுடையது. இவர் குழந்தையா இருக்கும்போது அது வந்து இவர் இது பண்ண வரும்போது அதை இவர் வந்து அந்த வாயுவை ஓட்டி இது பண்ணிட்டாரு அப்படின்னு கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுதான் சடகோபர் அப்படின்ற பெயர் வந்து இவர் கிடைக்க காரணம். நம்மாழ்வார். சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர்? சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வள்ளலார். அவருடைய இயற்பெயர் வந்து ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்கண்ட தேவ நாயனார் எழுதிய சாத்திரம்? சாத்திரங்கள் வந்து 14 வகையில இருக்கும். அதுல வந்து முதன்மையான சாத்திரமா என்ன சொல்லக்கூடியது மெய்கண்ட தேவ நாயனார் எழுதின சிவஞான போதம். நம்மாழ்வாரை பற்றியே தனது பாசனங்கள் அனைத்தும் எழுதிய ஆழ்வார்? ஆன்சர் மதுர கவி ஆழ்வார். இந்த மதுர கவி ஆழ்வார் யாருன்னா நம்மாழ்வாரையே கடவுளாவே நினைச்சு அவர் எல்லா பாசனங்களையும் எழுதியிருக்காரு. இவர் வந்து மதுர கவி ஆழ்வார் தான் வந்து வயதில் மூத்தவர். இவர் வந்து வடநாட்டுக்கெல்லாம் போய் கடவுள் தேடி இது பண்ணிட்டு இருக்கும்போது தென் திசையில இருந்தே ஒரு ஒளி வரதை பார்த்துட்டு அங்கிருந்து இங்க வருவார். இங்க வந்தா ஒரு 16 வயசு பையன் புளிய மரத்தடியில வந்து தியான தவத்தில் இருப்பாரு. அப்போ வந்து இவரை பார்க்கும்போது இவரோட கேள்விகள்லாம் கேட்டு அவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவரே வந்து ஞான குருவா ஏற்றுக்கிட்டு அவர் தான் நம்ம கடவுள் அப்படின்ற மாதிரியே எல்லா பாசனங்களையும் படைத்திருப்பாரு. அதுதான் மதுர கவி ஆழ்வார். அடுத்து வழிபாட்டு வழி மூலம் கடவுளுடைய அருளை பெறுவது? ஆன்சர் பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் அப்படின்னா நூல்கள் மூலியமா அந்த மாதிரி இது பண்றது, இல்லை தீர்க்கைகள் கொடுக்கறது மூலியமாக குரு தீர்க்கைகள் மூலியமா வருது. யோக மார்க்கம்னா தியானங்கள் அந்த மூலியமா வருது. ஸோ அப்போ பக்தி மார்க்கம் தான் வந்து வழிபாட்டு வழி மூலியமா வருது. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, உலகு பொருவனாய் நின்றாய் நீயே என கூறியவர்? ஆன்சர் வந்து அப்பர். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரமாகவே வந்து கடவுள் இருக்கார் அப்படின்னு மாதிரி சொன்னது அப்பர். இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரி வரிகள் எல்லாம் கொடுத்துட்டு அதை யார் சொன்னா அப்படின்னு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம படிக்கும்போதே ஒரு க்ளூஸ்லாம் வச்சுக்கிட்டு படிக்கும்போதே நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் யூஸாக இருக்கும். இப்போ ஓசை ஒளியெல்லாம் அப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்த்து நம்ம இப்படியே படிச்சுட்டு வந்தோம்னா நம்ம கொஞ்சம் இதாகும், ஞாபகம் வச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தமிழகத்தில் சந்திரனுக்கு உள்ள ஸ்தலம் எங்குள்ளது? ஆன்சர் திங்களூர். திங்கள் அப்படின்னாவே மதி, சந்திரன் அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஸோ அதனால ஈஸியாக வந்து நம்ம எழுதிடலாம் திங்களூர். அடுத்து சனி பகவானுக்கு உகந்த ஊர்? இது எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம், திருநள்ளாறு. இனியவை 40 எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது? ஆன்சர் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இப்போ இனியவை 40, இன்னா 40, கார் 40, களவழி 40 இந்த மாதிரி எல்லாமே 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் திருக்குறள், நாலடியார் எல்லாமே 15 கீழ்கணக்கு நூல்கள் தான். இது எல்லாமே களப்பிரர் காலத்தில் ஏற்றப்பட்டது. சங்ககாலம் முடிஞ்சது கிபி 3ஆம் நூற்றாண்டோட சங்ககாலம் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து களப்பிரர் காலம் தோன்றுது. அவங்களோட காலம் வந்து 4, 5, 6 அதெல்லாமே அவங்க காலமாக இருக்கும். அதுக்கப்புறம் 7, 8 வந்து பல்லவர்கள் வந்துட்டாங்க. 10 வந்து சோழர்களே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி களப்பிரர் காலம் அப்படிங்கிற அதுக்குள்ளே இருக்கிறது இதுதான். 4, 5, 6க்குள்ளே இருக்கிறது இதுதான். ஸோ அந்த காலத்தில் தான் வந்து எல்லா 15 கீழ்கணக்கு நூல்களும் ஏற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம தான் ஞாபகம் வச்சிருந்தா இதில் எழுதலாம், கெஸ் பண்ணி இப்படி எழுதலாம். இனியவை 40 5ஆம் நூற்றாண்டு. ஆறுகத மதம் என்று அழைக்கப்படும் மதம்? ஆன்சர் சமண மதம். சமண மதத்துக்கு ஜெயின மதம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, ஆறுகத மதம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஊன நடனம் ஒருபாலா ஞான நடம் தான் நடுவே நாடு இப்பாடல் அமைந்துள்ளது? ஆன்சர் திருவருட்பயன். இப்படி வரிகள் கொடுத்துட்டு அதோட நூல்கள் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வித்தியாசமான வார்த்தைகளையும் அந்த நூலையும் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சா ஈஸியாக இருக்கும். ஊன நடனம் அப்படிங்கிறது கடவுளோட அருளோட பயன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், திருவருட்பயன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையம் என்ற பாடலை அருளியார்? இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் யார் சொன்னது? ஆன்சர் திருமூலர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் உள்ள வரிகளுக்கெல்லாம். அடுத்து திருவருட் பிரகாச வள்ளலார் சித்தி பெற்ற வருடம்? இதுல சாய்ஸ்ல வந்து பாருங்க, வருடம் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சாவே நம்ம எழுதிடலாம். 74, 73, 75, 76 அப்படிங்கிறத. இதுக்கு ஆன்சர்
30/1/1874 அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே இந்த மாதிரி நிறைய பேருக்கு இல்லை, நம்ம ரொம்ப முக்கியமாக சிலபஸ்லேயே வள்ளலாரை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதனால் அவங்கள பற்றிலாம் படிச்சுக்கணும். அதெல்லாம் படிக்கும்போது இப்போ சமீபத்தில் இருந்ததுனால தான் இந்த ஆண்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. 1874 தான் சித்தி பெற்றார். இப்படி இந்த மாதிரி ஏதாவது படிக்கும்போது முதல்ல வருடத்தையும், அதுக்கப்புறம் மாதம், அதுக்கப்புறம் தினம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதத்தை கூட 01 அப்படி எழுதாமல் ஜனவரினா ஜனவரி அப்படின்னு எழுதி, ஜனவரி அப்படி எழுதி 30 அப்படிங்கிற என்னால் மட்டும் எழுதிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வருடங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும், அடுத்து என்ன மாதம், அடுத்தது என்ன தேதி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தை உருவாக்கம் செய்தவர். இதுவும் தெரிஞ்சிருப்போம். அருட்பிரகாச வள்ளலார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மறைந்த வருடம். இப்போ சொன்ன மாதிரியே தான், ஆண்டு தெரிஞ்சிருந்தாவே நமக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர். 1886. சுவாமி விவேகானந்தர் மறைந்த வருடம் 1902. அதுதான் வந்து விவேகானந்தர் மறைந்த வருடம். விவர்த்தவாதம் எனப்படுவது ஆன்சர், ஒரு பொருள் இன்னொன்றாக மாறாமல் இருந்தபடியே மாறிவிட்டதாக கருதுவது விவர்த்தவாதம். அடுத்த கொஸ்டின், உபநிடத வசனங்கள் மற்றும் யுக்தி அனுபவம் ஆகியவற்றின் துணை கொண்டு தங்கள் கொள்கையை நிரூபிப்பவர்கள். உபநிடத வசனங்கள், உபநிடதம்னாவே வேதத்தினுடைய கடைசியில் இருக்கிறது அப்படின்னா ஆன்சர் வேதாந்திகள் அப்படின்னு இருக்க பாரு. வேதாந்தம்னாவே வேதத்தில் கடைசி இருக்க உபநிடதங்களை தான் குறிக்கும். ஸோ அப்போ அது வேதாந்திகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடவுளின் ரூபங்கள் எத்தனை? இதுக்கான விடை 4. கடவுள் ரூபமாகவும் அரூபமாகவும் அரூப ரூபமாகவும் அப்படின்னு 9 நிலைகளில் இருப்பார். அதில் ரூபாரூபம் அப்படிங்கிறது சதாசிவம். மற்ற ரூபங்களாகவும் 4ஆகவும் இருப்பார், அரூபங்களாகவும் 4 இருப்பார். இந்த ரூபங்கள் வந்து என்னன்னா வடிவ நிலைகளில் இருக்கிறது. வடிவ நிலைனா மகேஸ்வரன், உருத்திரன், மால், அயன் அப்படின்னு அந்த 4 வடிவத்தில் இருப்பார். அதான் வந்து 4. இதுக்கான விடை. அடுத்த கொஸ்டின், ஓங்காரத்தினுள் அடங்கி இருப்பவர். ஓங்காரத்தினுள் அடங்கி இருப்பவர் பரமாத்மா. அடுத்து, மாசங்காரம் செய்த பிறகும் இறைவன். மாசங்காரம், சங்காரம்னா சம்ஹாரம் அப்படிங்கிற சமஸ்கிருதத்திலிருந்து வருது. சம்ஹாரம்னா அழிச்சறதுல, மாசங்காரம்னா எல்லா உலகத்தையும் ஒரே நொடியில் வந்து அழிச்சிருவார், ஒரே காலத்தில் அழிச்சிருவார். அதுக்கு பேர் தான் வந்து மாசங்காரங்கிறது. இதுக்கான பதில் ஓய்வெடுப்பதில்லை. மாசங்காரம் செய்த பிறகும் இறைவன் ஓய்வெடுப்பதில்லை. எந்த கடவுள் அக்னியிலும் ஜலத்திலும் மரம் செடிகளிலும் அனைத்து உலகங்களிலும் பிரவேசிக்கின்றானோ அந்த கடவுளுக்கு வணக்கம் என்று கூறுவது. இது வந்து உலக தோற்றத்துக்கு அப்புறம் கடவுள் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து சுதர உபநிடதம் சொன்னது. கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டு அந்த அனைத்து உலகங்களிலேயே வந்து பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு வந்து சுதர உபநிடதம் வந்து கூறுது. யானை முதலிய மிருகங்களும் பாம்பு முதலியனவும் கட்டுப்படுவது. இது பார்த்தாவே தெரியும். யானை முதலிய மிருகம், பாம்பு எல்லாம் கட்டுப்படுவது மந்திரத்தால். மந்திரங்கிறது நம்ம சிலபஸ்லேயே இருக்கிறது தான். அதில் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா, சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றினர் தீவினை மாளும் என்று கூறியவர். இதுவும் வந்து திருமந்திரத்தினுடைய வரிகள் தான். இதை சொன்னது வந்து திருமூலர். அடுத்த வினா, காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 எழுத்துக்களும் சுட்டி காட்டுவது. காயத்ரி மந்திரம் தான் எல்லாத்துக்கும் மூல மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 35 வகைகள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கடவுளுக்குமே அதில் வந்து குறிக்கிற மாதிரி இது இருக்குது. கணபதிக்கு, முருகருக்கு அப்படின்னு, சிவனுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அதில் 24, ஒவ்வொன்றுக்கும் 24 எழுத்துக்கள் தான் இருக்கும். அதில் இதுக்கான விடை வந்து என்னன்னா, எல்லா தேவர்களையும் தேவதைகளையும் கடவுளை நோக்கி தான் நம்ம வந்து இந்த மந்திரம் சொல்லுவோம். ஸோ தேவர்கள் தேவதைகள் நோக்கி தான் அந்த மந்திரங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வினா, 5ஆம் வேதம் என சிறப்பித்து கூறப்படுவது. 5ஆம் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுறது மகாபாரதம். ஏன்னா இதில் தான் வந்து பகவத்கீதை அப்படின்னு இருக்குது. கீதை வந்து ரொம்ப இந்துக்களின் புனிதமான நூல். அது வந்து 5வது வேதமாகவே கருதப்படுவது. அதனால தான் மகாபாரதத்தை வந்து 5ஆம் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபாரதத்தோட கடைசியில் தான் வந்து கிருஷ்ணர் வந்து கீதையை வந்து அருள்வார். உயிர்களின் உருவ வேற்றுமைகள். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதில் 10 லட்சம், 5 லட்சம், 84 லட்சம், 90 லட்சம். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்க்கும்போதே நமக்கு இது 10, 5, 90 அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் நமக்கு அதிகமாக புழங்குற மாதிரி. 5, 10, 90 அப்படிங்கிறது கம்ப்ளீட் நம்பர் அந்த மாதிரி இருக்குது. 84 அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு நம்பர். இந்த மாதிரி நம்பர்லாம் வரும்போது என்னன்னா, இது நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சு அதுவாக இருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சு பண்ணணும். இது வந்து ட்ரிக் இல்லை, ஆனால் நமக்கு தெரியாத பட்சத்தில் இதுவாகவும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. நம்ம அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே கெஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் எழுதணும். கடைசி டைமில் வந்து நமக்கு தெரியவே தெரியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கவனமாக போடணும், அந்த அவேர்னஸோட போடணும். அவ்வளோதான். இதோட ஆன்சரும் உயிர்களின் உருவ வேற்றுமைகள் வந்து 84 லட்சம். உயிர்களின் 4 வகை தோற்றங்கள் பின்வருமாறு வரிசைப்படுத்தப்படுகின்றன. இதற்கான விடை அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம், சராயுஜம்.
அண்டஜம் அப்படின்னா என்ன, சுவேதஜம் அப்படின்னா உப்பிஜம், சராயுஜம்ங்கிறத பின்னாடி அடுத்த கொஸ்டின்லேயே வந்து நமக்கு இது இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். உயிர்களின் தோற்றங்களில் சுவேதஜம் என்றால் என்ன? சுவேதஜம் அப்படின்னா வேர்வையில் தோன்றுவது, கிருமி, பேன் முதலியன. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல அண்டஜம். அண்டஜம் அப்படின்னா முட்டையிலிருந்து தோன்றுவது, முட்டையில் தோன்றுவன, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, இது எல்லாமே வந்து அண்டஜம். அண்டம்னா முட்டை, அது முட்டையிலிருந்து தோன்றுறது. அடுத்து சுவேதஜம், வேர்வையிலேருந்து வரும். இப்போ தலையிலேயே கிருமிகள் வருது, பேன் அதெல்லாம் வருது இல்லை, வேர்வையில் நம்மளோட வேர்வையிலேருந்தே வருது இல்லை. ஸோ அப்போ அந்த வேர்வையில் தோன்றுவது கிருமி, பேன் முதலியன. அடுத்து உத்பிஜம் அப்படிங்கிறது என்னன்னா வித்து, வேர், கொடி, கொம்பு, கிழங்கு அதுலேருந்து தோன்றது, அதாவது தாவரங்கள் எல்லாமே உத்பிஜம் அதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சராயுஜம் அப்படின்னா கருப்பையில் தோன்றுவது, மனிதரும் விலங்குகளும் நம்ம எல்லாருமே கருப்பையிலிருந்து வரதுனால சராயுஜம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட எந்த பிறப்புகளின் வரிசை சரியானது? எந்த ஆர்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யார் உருவாகிறோம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணவே வந்துடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் தேவர், தாவரம், ஊர்வன, பறவை. முதல்ல யார் உருவாக்கணும் இந்த 4 பேரில் அப்படின்னு பார்த்தாவே ஆப்வியஸாக வந்து தேவர் தான் முதல்ல தோன்றிருப்பாங்க அப்படின்னு. அப்போ தேவருக்கு அப்புறம் மனிதர், மனிதருக்கு அப்புறம் விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, அதுக்கப்புறம் தான் தாவரம், கடைசியாக தான் வந்து தாவரம் வருது. இது வந்து எல்லாமே இந்து மதம் கூறக்கூடிய அந்த வரிசைகள். அரிது அரிது மானுடராதர் அரிது என கூறியவர், இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இது ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐம்புலன்கள் பின்வருமாறு வரிசைப்படுத்தப்படுகின்றன. இது தொல்காப்பியரோட வரிசை கிடையாது, இது இந்து மதத்துல சொல்லப்படுற வரிசை அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் முதல் 2 வந்து அதுல சரியாக இருக்கும், தொல்காப்பியர்க்கூடிய அந்த 5 புலன்களுக்கும் சரியாக இருக்கும். ஆன்சர் மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய் அப்படின்னா தொடுதல், முதல்ல தொடுற உணர்ச்சி தான் இருக்கும். இப்போ தாவரங்களுக்கு வந்து என்ன புலன்களுமே கிடையாது, ஆனாலுமே இப்போ தொட்டாச்சினிங்க அப்படிங்கிற அந்த செடியில் இருக்குல்ல, தொட்டாவே அது வந்து இலைகளை வந்து சுருங்கிக்குதுல, அந்த அப்போ தாவரங்களுக்கு கூட அந்த உணர்வு இருக்குது. முதல் அந்த தொடுதல், அப்புறம் வாய், சாப்பிட்றதுனா எப்படியாவது வாய் இருக்கணும், அடுத்து கண் இருக்கும், அடுத்து தான் வந்து மூக்கு இருக்கும், அடுத்து தான் வந்து செவி இருக்கும். அடுத்து மனிதன் என்னும் சொல்லின் உள்ள மண் என்பதன் பொருள். மனிதன் என்னும் சொல்லில் உள்ள மண் என்பதன் பொருள் நினைப்பவன். இப்போ கால்நடை அப்படின்னு பேர் இருக்கும் உள்ள விலங்குகளுக்கெல்லாம், காலால் நடப்பதால் அது கால்நடை. மனிதன் மனதால் நடப்பதால் அவன் மனிதன். அந்த மனசு நமக்கு நினைக்கிறதுக்கு தான் பயன்படுது. இப்போ நம்ம 2019 ஈவோ கிரேட் 3 கொஸ்டினுடைய முதல் 50 கொஸ்டின்ஸ் இப்போ பார்த்துறோம். நம்ம திரும்ப இன்னொரு கொஸ்டின் மறுபடியும் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து சில எல்லா கொஸ்டினுமே நமக்கு தெரியலாம், ஒரு சிலர் வந்து நம்ம தப்பு பண்ணுவோம், அதெல்லாம் வந்து நம்ம திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.